ஒரு ஆத்மாவை நேசிக்கிறோமா? நேசிக்கிறோம் என்பது இருக்கிற நிலையை அப்படி ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு ஆத்மா இருக்குன்னா அந்த ஆத்மாவை உள்ளது உள்ளபடியாக ஏற்றுக்கொள்கிறோம், இருக்கிற பிரகாரமாகவே ஏற்றுக்கொள்கிறோம். எப்படி தெய்வீகம் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு பெயரில் இந்த பூமிக்கு வந்து மனிதன் பாவிகளாக இருக்கையில் உள்ளது உள்ளபடியாகவே மனிதனை ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா? மனிதன் வந்து தன்னுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ளவில்லை, அவனை இருக்கிற பிரகாரமாகவே அவனை ஏற்றுக்கொள்கிறார். இப்போ நீங்கள் 12 சீசர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 12 சீசர்களும் 12 கேரக்டரில் இருக்கிறாங்க. ஒருத்தன் துரோகம் பண்ணக்கூடியவன் இருக்கிறான், காட்டிக்கொண்ட கொடுக்கக்கூடியவன் இருக்கிறான். இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் இருக்கிற அந்த மனிதர்களை அப்படியே அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் நேசிக்கிறது. நேசிக்கிறதுனா அவன் செய்கிற அந்த தவறான செயலுக்கு சப்போர்ட் செய்கிறாங்கிறது கிடையாது. ஆனால் அவனுடைய மனநிலையை அவர் புரிந்திருந்தார். அவனுடைய மனதில் எழும்புகிற எண்ணோட்டங்களை அவர் புரிந்திருந்தார். அதை தான் நேசம், அதைத்தான் நேசிக்கிறார், அதை தான் அன்பு செய்கிறார், அதை தான் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லுகிறோம். இப்போ பர்டிகுலராக ஒரு ஆத்மாவை நீங்கள் நேசிக்கிறீங்க, அன்பு செலுத்துகிறீங்க, ஒரு சகோதரனாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த ஆத்மாவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்கன்னு அர்த்தம். ஏற்றுக்கொள்கிற அந்த ஆத்மா இப்படி தான் பேச வேண்டும், இப்படி தான் செயல்பட வேண்டும் என்று வரைமுறைக்குள்ளாக நீங்கள் வைக்காத பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் விடுதலையாக வாழ முடியும்.